அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராசி அதிபதி புதன் குரு பகவானோடு பரிவர்த்தனை பெற்று நீட்சபங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புத பகவானுடைய ஆசி பெற்ற கன்னிராசி இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க, அதிர்ஷ்டத்தோடு வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குருவினுடைய பார்வை கவசமாக காக்கக்கூடியது என்பதால் தைரியமாகவும் தென்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. என்னால் அதை சமாளிக்க முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஏதோ உங்களுக்கு ஒரு கிரக தோஷமோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். அப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சரியான பரிகாரங்கள் செய்யணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தது என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு குலதெய்வ அனுகிரகம் மற்றும் முன்னோர்களுடைய நல்லாசிகள் உங்களுக்கு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்குது. சரியான திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவீங்க. தடைப்பட்ட நல்ல முயற்சிகள் கூட துரிதமாகும். ஆன்ம பலம் உங்களுக்கு பெருகும். உங்களை துரத்திய அசிங்கம், அவமானம், அதிர்ஷ்டம் குறைபாடு இவை இருந்த இடம் எல்லாம் தெரியாமல் காணாமல் போகுது. அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களை தேடி இந்த அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மந்த தன்மை குறைந்து நீங்கள் விரைந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளினுடைய ஒற்றுமையை நிர்ணயிப்பதில் பணமும் சொத்தும் மிக முக்கிய காரணியாக இருக்கும். பணம் குவியக்கூடிய காலத்தில் உறவினர்கள் ரத்தின கம்பளம் விரிப்பாங்க. சில நேரங்களில் ஏளனப்படுத்தக்கூடிய உறவினர்களும் இருப்பாங்க. ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறதால குடும்ப உறவுகள் விலகி செல்வது போன்ற உணர்வுகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். யாரையும் நீங்கள் பேச பிடிக்காது. சில பேர்கிட்ட குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு வெளியூர் செல்ல வாழ நேரிடலாம். சில உறவர்களிடம் நீங்கள் மனஸ்தாபத்தால் தனிமையாக வாழ விரும்பலாம். அதே போல் குரு திசை புத்தி நடப்பவங்களுக்கு குரு பலத்தால் பெரியவர்களுடைய நல்லாசியால் திருமணம் விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது போகலாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தவருடைய குறுக்கீடு மிகுதியாகலாம். மேலும் சம்பந்தமில்லாத குற்றத்தில் உங்களை நீங்கள் மாட்டிக்க வம்பு வழக்குகள் இவையெல்லாம் உருவாகலாம். அதனால் நீங்கள் எதுலேயுமே எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இழுபறியாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரம் சட்டத்தினுடைய உதவியை நாட வைக்கும். தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் முறையாக வைத்திருக்கணும். சிலருக்கு வருமான வரி, சொத்து வரி போன்றவற்றால் மன சஞ்சலம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய பாடம் நன்றாக புரியும். இதுவரை சுமாராக படித்தவங்க கூட இப்போ நன்றாக படிக்க துவங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதாக இந்த ராசிக்கார மாணவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்வீங்க. மேலும் விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை துரத்துவீங்க. சிலருக்கு சுப பலன்கள் நடக்கலாம். அதிர்ஷ்டவசமாக வீடு, வாகனம், பொன் பொருள் சேர்க்கை, பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி என சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். விரயக்கேதுவினால் பெரிய சேமிப்போ லாபமோ எதிர்பார்க்க முடியாது. மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலர் வட்டி கட்டக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நடைபோடுங்க. ரேஸ், சூதாட்டம், லாட்ரி போன்றவற்றில் இருந்து மீள முடியாத இழப்பு கூட உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம். சிலருக்கு பய உணர்வுனால நேரம், காலம், பொருள் விரயம் இவையெல்லாம் உண்டாகலாம். தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால பெரிய நஷ்டமோ மிகுதியான அசுப்பமோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த கன்னிராசிக்கார பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உறவினர்கள் வெளி பேச்சில் நல்லவர்களாகவும் மனதுக்குள்ளே வஞ்சகம் வைத்தும் பேசவங்களாக இருப்பாங்க. அரசு வழி ஆதாயம் கிடைக்கிறதுல கூட உங்களுக்கு தடைப்படலாம். ஒவ்வாமை ஏற்படும் என்பதால் வெளி உணவினை நீங்கள் சாப்பிடாம வீட்டில் சமைத்த உணவை சூடான உணவுகளை சாப்பிட வேண்டியது மிக நல்லது. தேவையற்ற பேச்சை குறைத்தாலே எந்த பாதிப்பும் வராது. அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத நபர்களிடம் குடும்ப விரயங்களை பகிரக்கூடாது. விலையுயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளிடம் மனக்கசப்பு உண்டாகலாம். பிள்ளைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம். வண்டி வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்படணும். மேலும் உங்களுக்கு காஞ்சி காமாட்சியை இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது. முக்கியமாக தீர்க்க சுமங்கலி பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக பணிகள் வழக்கம் போல் நடக்கும். ஆனால் வேலை பளு அதிகமாக இருக்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கடுமையாக உழைத்தாலும் உழைப்பிற்கான ஊதியம், நற்பெயர், அங்கீகாரம் இவையெல்லாம் கிடைக்காது. சிலர் சொற்ப சம்பளத்திற்காக குடும்பத்தை பிரிந்து வெகு தொலைவில் வாழ நேரிடலாம். சிலர் வேலையை ராஜினாமா செய்ய நினைத்தா கூட முடியாத வகையில் சூழ்நிலை அமையலாம். வேலையில் மற்றவர்களை குறை கூற வேண்டாம். மேலும் உங்களுடைய வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். அதிகார பதவியில் இருப்பவங்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் இன்னல்களை கட்டுப்படுத்த முடியும். சிலருக்கு அரசு பணியில் அமர்கிறக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் நடத்த தேவையான பொருளாதாரத்தை எட்டி பிடிப்பது உங்களுக்கு எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிடுவீங்க. மேலும் கூட்டம் களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கல்லாவில் காசு கம்மியாக தான் இருக்கும். சில பணத்தை இரட்டிப்பாக்குவது போன்ற செயல்களில் முதலீடு செய்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனவே நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். தொழில் கூட்டாளிகளால் வம்பு வழக்கு உங்களுக்கு வரலாம். அனுசரித்து போக வேண்டிய காலம் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்துங்க. சிலருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவனமாக செயல்பட வேண்டிய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாய் சேர்க்கை. ராசிக்கு 7ஆம் இடமான உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. 5ஆம் மற்றும் 6ஆம் அதிபதி சனியும் 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாயும் சேர்க்கை பெறுறதால ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு கூட இருக்கவே செய்யும். உடல் உஷ்ணம், அஜீரணம் தொடர்பான நோய்கள் சங்கடத்தில் உங்களை ஆழ்த்தலாம். சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடக்கூடிய நோய்களின் வீரியத்தை அதிகப்படுத்தி உடல் தளர்ச்சியும் மனபயத்தையும் மிகுதிப்படுத்துவாங்க. அவ்வப்போது உடல் களைப்பால் அசௌகரியம் கூட ஏற்படலாம். சிலருக்கு கண் பார்வை குறையலாம். ஒரு சிலருக்கு கண்களில் அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். சிலருக்கு கணவரோடு கருத்து வேறுபாடு வரலாம். வம்பு வழக்கு வரலாம். சுய சிந்தனை மற்றும் வந்த வாக்கில் போன வாக்கில் வாழ்க்கையை வாழ்வாங்க. இது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது. பூர்வீக நிலம், வீடு போன்றவற்றை விற்பதை ஒத்தி வைப்பதால் வீண் விரயம் உங்களுக்கு தடுக்கப்படும். சொத்துக்கள் பிறரால் அனுபவிக்கப்படலாம். சிலர் மதம் மாறலாம் அல்லது கலப்பு திருமணம் செய்யலாம். உயர்கல்வி முயற்சி தடைப்படும். மேலும் தாமதத்துக்கு பிறகு பலிதமாகலாம். தொழில் தொடர்பான நல்ல முடிவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிற தவறான முடிவை நீங்கள் எடுக்க வைக்கக்கூடிய காலமாக கூட அமையலாம். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பிரதோஷ காலத்தில் நீங்கள் பச்சரிசி மாவில் நந்திக்கு தீபம் ஏற்றி வழிபட கர்ம வினைகள் தீரும், மன சஞ்சலங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த மாதிரி முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், இப்படி நீங்கள் பரிகார வழிபாடுகள் செய்யும்போது. ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.